ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு ரொம்ப சிம்பிளான வீடியோ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைச்சிருக்குது. அதனால தான் எனக்கு எந்த ஃபேஸ் பேக்கும் சரி, ஃபேஸ் க்ரீம் நான் எது ஒரு ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அது பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அது இல்லாமல் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என் சேனல் தடவையாக பார்க்குறீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ்க்கோ உங்களோட சப்ஸ்கிரைபர் பண்ணுறவங்களுக்கோ என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இது மற்றவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது ஆன் பென் 2 பேரும் யூஸ் பண்ணலாம். ஜென்ஸ் இருந்தாலும் சரி, மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எனக்கு லைக் கொடுங்க. அதோட உங்களோட கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு நான் தெரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வரும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்னஸாக நல்லா பளபளன்னு இருக்கணும்னா நான் ரொம்ப வீடியோஸ் உங்களுக்கு அப்லோடு பண்ணியிருக்கிறேன். இப்போது இதில் ரொம்ப சிம்பிளான டிப்ஸு தான் இது. நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பொருள் தான். அதாவது பச்சை பயிறு உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னாக இருக்கட்டும், நார்மல் ஸ்கின்னாக இருக்கட்டும், நல்லா ஒரு கிளியர் பண்ணி கொடுக்குது. அந்த அளவுக்கு பிரைட்னஸும் பண்ணி கொடுக்குது. சூப்பராக நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ரோஸ் வாட்ரு நம்ம ஸ்கின்னு நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கறதுக்கு. நீங்கள் ரோஸு கூட நீங்கள் நல்லா சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் லைட்டு பாயில் பண்ணிவிட்டு ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்து கூட அந்த தண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டிலே பண்ணிக்கிறது கூட ரோஸை வச்சு செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னு. அடுத்து எலுமிச்சப்பழம் தேவையான அளவுக்கு ஒரு 2-3 ட்ராப்பு. இது நம்ம முகத்தில் இருக்கிற இந்த ஓப்பன் பவுஸோ இல்லை கட்டினா அந்த கருப்பு மார்க் இருக்கிறது அதெல்லாம் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். அதனால எலுமிச்சப்பழம் இதெல்லாம் பண்ணி கொடுக்குது, நம்ம அதிகமாக எடுத்துக்கலான்னு எடுக்காதீங்க. ஒரு 2-3 ட்ராப்பு, அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ஸ்கின் சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து இந்த ட்ராப் கணக்கில் எடுத்து பாருங்க. அப்புறமா நம்ம கழுத்து ஃபுல் பாடி போடுறோன்னா ஃபுல் ஒரு பாதி எலுமிச்சப்பழம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா முகத்துக்கு போடுறதுனால சில பேருக்கு அப்படியே ரெட்டாக ஒரு மாதிரி ரேஷஸ் மாதிரி ஆகிடும். ரொம்ப ஒரு மாதிரி தான் ஆகும் அவங்களுக்கு. அதனால் நம்ம முகத்துக்கு இது அப்ளை பண்ணும்போது, ஏன்னா அது முகோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த கை காலெலாம் நம்ம வேலை செய்கிறதுனால அதெல்லாம் ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதுக்கு அவ்வளோ சீக்கிரம் எஃபெக்ட் காட்டாது. நம்ம முகத்துட்ட போடும்போது இந்த கழுத்தெல்லாம் போடும்போது அது ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும் ஸ்கின்னு. அதனால எலுமிச்சப்பழம் ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இல்லை மினிமம் போனால் ஒரு 4-5 ட்ராப் கணக்கு தான், அதுக்கு மேலே எடுக்காதீங்க. இப்போ இது எப்படி செஞ்சு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த ஃபேஸ் பேக் நான் செய்கிறது ஆயில் ஸ்கின்னு நார்மல் ஸ்கின்னு எல்லா ஸ்கின்னுக்காரங்களுக்கும் இது நல்லா செட் ஆகும். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இப்போ அதில் வடிகட்டி வச்சு இப்போ நான் தேவையான அளவுக்கு, ஏன்னா நான் அரைச்சி அப்படியே வச்சுருக்கிறேன் நான் ஜலிக்கியில். அதனால இப்போ எனக்கு நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கினேன். இப்போ இது நல்லா இந்த வடிகட்டியில் இந்த மாதிரி பண்ணோம்னா 2 டீஸ்பூன்ன்றது 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கூட வரும். ஏன்னா இது கழுத்தெல்லாம் நான் போடுறதுனால இது வீக்லி ஒன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப கருப்பு மார்க்கு முகத்தில் இருக்குது, அப்புறமா நம்ம ஸ்கின்னும் ரொம்ப டல்லாக இருக்குதுனாக்கா வீக்லி 2 டைம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. 2 நாள் விட்டு இல்லை 3 நாளைக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இதில் நான் 2 டீஸ்பூன் விட்டு ஏன்னா நான் அரைச்சிட்டு அப்படியே தான் வச்சேன். நான் வடிகட்டி நல்லா ஜலிச்சு வைக்கல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால இதை நான் அப்படியே அரைச்சி வச்சுட்டேன். இல்லாட்டினா நான் அரைச்சி ஃபஸ்ட்டு நான் நல்லா ஜலிச்சு எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ இந்த கொரன்னு கருத்து இதை நான் ஃபுல் பாடிக்கு குளிக்கும் போது நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம வடிகட்டியில் இது பண்ணோம்னா நல்லா நைஸாக வரும். கொஞ்சம் முகத்து நம்ம போடும்போது கூட ரொம்ப கொரன்னு இருக்காது.
பாருங்கள். இப்போ இந்த கொர வந்து நான் எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்கள். இப்போ இது எவ்வளோ நைஸாக இருக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கணும். ஏன்னா அதிகமாக நம்ம சேர்த்துக்கூடாது. நம்ம இதில் எலுமிச்சப்பழம் சேர்க்கறதுனால ஒரு ஃபேஸ் பேக்குக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கின்னு மறுபடியும் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கின்னு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து இதில் திரும்பியும் ஊற வைக்கிறதெல்லாம் தேவையில்லை. ரொம்ப கொரன்னு இருந்துச்சுன்னா தான் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். அது நம்ம யூஸ் பண்ணுற ஃபில்ட்ரு பொறுத்துந்து பாருங்கள். இதில் வந்துட்டு நல்லா நைஸாக இருக்கிறது தான் வரும் இதில் ஜெலிச்சாக்கா. இந்த வேறு இருக்குது பாருங்கள், இது மாதிரி வடிகட்டி அது வந்துட்டு கொஞ்சம் ஜல்லடை மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து அந்த கொரன்னு வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கலக்கி இது பண்ணியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு எலுமிச்சப்பழம் சாறு எடுத்துக்கலாம். இப்போ இது கட் பண்ணிவிட்டு ரெண்டாக இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஒரு 4-5 ட்ராப் போட்டிருக்கிறேன். அது பாருங்கள் எப்படி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ட்ராப் க்ளீனாக தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்பூனில் உள்ளுறது பாருங்கள். 1 2 3 4 ட்ராப்பு இவ்வளோ தான். ஏன்னா ஸ்கின்னுக்கு ஒரு 4 இல்லை 3 ட்ராப் தான் பாருங்கள். இது நல்லா முகத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளான டிப்ஸு தான் இது. ஒரு ஃபேஸ் க்ரீம் பண்ண மாதிரி இருக்குது. எந்த அளவுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இது போட்டு ஒரு 10 நிமிஷமே நம்ம முகம் வந்து நல்லா ஒரு டைட் பண்ணி கொடுக்கும். நல்லா நம்ம முகம் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா டைட் பண்ணி கொடுக்கும். அப்புறமா நம்ம முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீக்லி 2 நாளைக்கு ஒரு வாட்டியோ இல்லை 3 நாளைக்கு ஒரு வாட்டி வாரத்தில் ஒரு 2 நாள் போடுற மாதிரி தான் போடுங்க. நான் வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் இது. ஏன்னா அதிகமாக டேன் இருந்துச்சுனாக்கா நம்ம வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் இந்த ஆயில் ஸ்கின்னு நார்மல் ஸ்கின் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். எனக்கு ஆயில் ஸ்கின் தான். அதனால இந்த ஆயில் ஸ்கின் இருக்கிறதுனால இந்த கடல மாவு, இந்த பச்சை பயிறு இந்த மாதிரி எல்லாம் நான் வீக்லி ஒன்ஸு நான் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது இது வந்து முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா உங்கள் முகத்தை கழுவி பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு நல்லா பிரைட்னஸ் லுக்கு தெரியும். அது இல்லாமல் ரொம்ப முகத்தில் எண்ணெய் இருக்கிற இது வாங்கிச்சுன்னா ஸ்கின்னு உங்களுக்கு அந்த அளவுக்கு எண்ணெய் அவ்வளோ சீக்கிரம். இப்போ நம்ம ரெடி ஆகிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் நம்ம வெளியே போயிட்டு வந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி நம்ம விரலால் தொட்டு எடுத்தோம்னா நம்ம முகத்தில் அந்த ஆயில் இருக்கும் வரும் நம்ம கையில் அப்படியே ஷைனிங் மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் பேக் போட்டிங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ் ஜாஸ்தி எண்ணெய் இது இருக்குங்க ஸ்கின்னு ஒரு அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு இதாகாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்லா டைட்டிங் பண்ணி கொடுக்குது ஸ்கின்னு. இது ஆயில் ஸ்கின்னு நம்மளுக்கு இருக்கிறத கூட நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். இது நம்ம யூஸ் பண்ணோம்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவோம். இது ஆண் பெண் 2 பேரும் யூஸ் பண்ணலாம். சில ஜென்ஸுங்களுக்கு கூட முகத்தில் பிம்பிள்ஸ் வந்துட்டு இருக்கும், அப்புறமா அந்த மார்க் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ நான் எப்படி சொன்னேன் இந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான அந்த கருப்பு மார்க்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அது இல்லாமல் உருளைக்கிழங்குல கூட ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். நான் எத்தனையோ டைப்பில் உங்களுக்கு உருளைக்கிழங்குல வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ரொம்ப அதிகமாக பிம்பிள்ஸு கருப்பு மார்க் இருக்குறவங்க எப்படி நைட்டில் யூஸ் பண்ணணும், அதில் எப்படி க்ரீம் செய்யணும், எப்படி ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும், உருளைக்கிழங்க நல்லா சீவிட்டு அந்த ஒயிட் அண்ட் டாஸ்க் வருதுல அது எடுத்து எப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னு எல்லா வீடியோ போட்டிருக்கிறேன். இதில் எல்லாத்தோடையும் நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாக இந்த உருளைக்கிழங்கு ட்ரை பண்ணிங்கன்னா இதோட ஒரு சூப்பரான வீடியோ பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குதுன்னு தான் நான் சொல்வேன் நான். ஏன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப சீக்கிரம் நல்லா ஒரு எஃபெக்ட் பண்ணி கொடுக்குது நம்ம முகத்தை. அந்த கருப்பு மார்க் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளியர் பண்ணும். நீங்கள் காலையில் மத்தியானம் பொறுத்த வேண்டாம், நைட்டில் நீங்கள் தூங்கும் போது யூஸ் பண்ணிங்கனால போதும். ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி உருளைக்கிழங்குல எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியணும்னா என்னுடைய வீடியோ பாருங்க. அதில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போட்டிருக்கிற வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.